இந்த வார கேமில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த நீங்களாகவே விளையாடுற விளையாட்டை கொடுத்ததுனால கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி இருக்குது. இதில் கிளீனிங் டீம் ஹெட்டாக இருக்கிற நம்ம விக்கி விக்கிள்ஸ் டீம் வந்து ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறாங்க. அந்த டீம் வந்து நல்ல மார்க் வாங்கிட்டே இருக்குது, நல்ல பாயிண்ட்ஸும் வாங்கிட்டே இருக்குது. அதே போல் கேமில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உண்மையாகவே வந்து அந்த பாட்டுக்கு ஏற்றாப்புல பொருள் செலக்ட் பண்ணுற கேம் இருந்துச்சு இல்லையா, அது ரொம்ப நல்லாவே விளையாடினாங்கன்னு தான் சொல்லணும். அந்த டீம் ரொம்ப நல்லா விளையாடுச்சு. சுபிக்ஷாவும் நல்லா விளையாடினாங்க சில இடங்களில். இதில் வந்து சமையல் டீம் தான் இருக்கிறதுலேயே மொக்க டீமாக இருக்குது. அந்த சாம்பார் டீம் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலேயே மொக்க டீமாக இருக்குது. அந்த மொக்க டீமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பார்வும் சாண்ட்ராவும் தான். ரெண்டு பேருமே ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் அது ஒரு காரணமும் லொடலுடன் பேசிகிட்டே இருக்காங்க. பாரு பேசி பண்ணுறாங்கன்னா இவங்க அவ்வளோவா பேசாமல் அந்த விஷயத்தை ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இதுக்கு நடுவில் கனி அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும்னு முயற்சி பண்ணுறதுனால ஆல்ரெடி அது உள்ளே இருக்கிற டீமுக்குள்ளே ஒரு சின்ன கலைப்புறம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்னமா இன்றைக்கி வர எபிசோடில் வந்து வெடிக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த ப்ரொமோவில் பார்த்தா தெரியுது அது ப்ரொமோவில் வெடிக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ சாப்பிட்றதுல காரம் ஜாஸ்தியாகி போச்சுன்றதுனால இதை பற்றி பேச ஆரம்பிக்க கிமிக்கிட்ட வந்து அதை கேட்குறதுனால கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் ஆகி கிமி வந்து நான் உண்மையாக சாப்பாடே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விக்கி அழுகிற நிலைமைக்கு போனது ரொம்ப வருத்தமான விஷயம் இது. அதே போல் வந்து ரம்யாவை வந்து கேமில் வந்து கொள்ளும்போது நீங்கள் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொன்ன உடனே இவங்க வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அவங்க சொல்கிறது கரெக்டு தான், நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை, நான் என்ன பண்ணுறது, நான் உண்மையாக இந்த கேமில் சர்வே ஆக முடியாது, நான் வந்து இந்த ஆட்டத்தை விட்டு வெளியே போகிறேன், நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியே போய் தான் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடில் அழ ஆரம்பித்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த கமருதீன் வந்து பார்வகிட்ட வந்து சீன்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடந்துச்சு. முக்கியமாக கேம் பார்ட்டில் வந்து உண்மையாகவே எல்லாருமே நல்லா நடத்துனாங்க. ஆனால் சாம்பார் கேங் தாங்கள் ஒழுங்காக ஸ்கோர் பண்ணலன்ற விஷயத்தையும் அதை எல்லாரும் விமர்சனமாக வைக்கும் போதும் அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்குனே பார்வை சும்மா இல்லாமல் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு அப்புறம் அவங்கள வெளியே அனுப்பிச்சா அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு தோணுது. அந்த அளவுக்கு திரும்ப நினைக்க வைக்கிறாங்கன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றபடி இன்றைய எபிசோடு என்ன இருக்குதுன்ட்டு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு தான் நமக்கு தெரிஞ்சிடும். வியாழன் வெளியில் 2 நாளில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா. மற்றபடி ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எப்ஜே வந்து எந்த விதத்துலையும் தலையாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. அவர் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் அவர் கேட்கலன்னா அவர் பாட்டுக்கு ஓரமாக போயிடுறாரு. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு